நம்ம கூப்பிடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எந்த இடத்துல கூப்பிடணும்னு அறிவு கேட்டவங்களுக்கு தெரிய மாதிரி. ஆனால் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏகே வந்து ஒரு ப்ரெஸ் நோட்டீஸ் வந்து போட்டிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாரா புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து லைக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். அது என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, அதில் ஏகே அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் நோட்டீஸ் விட்ருக்காரு. அது என்ன நோட்டீஸ்ன்னு நான் இப்போ உங்களுக்கு இந்த சைடில் நான் போடுறேன், அதை நீங்கள் பாருங்கள். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னை வந்து நீங்கள் கடவுளே அஜித்தேன்னு அப்படின்னு கூப்பிடுறது ஒன்று எனக்கு பிடிக்கல சுத்தமாக. என்னை எப்போவுமே என்னோட பேர் சொல்லி தான் கூப்பிடணும்னு எனக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ப்ரெஸ் இதில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்மளை பார்த்தோம்னா அவர் வந்து தலை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏகேன்னு கூப்பிட்டுருந்தோம். இப்போ சில சமீபமாக பார்த்திங்கன்னா கடவுளே அஜித்தேன்னு வந்து நம்ம கூப்பிட்டு இருக்கோம். அது நம்ம கூப்பிட்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எந்த இடத்துல கூப்பிடணும்னு அறிவு கேட்டவங்களுக்கு தெரிய மாதிரி. ஆனால் தலை ரசிகர் சொல்ல பொதுவாக சொல்கிறேன், ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி சொல்கிறது வந்து ஒரு நாகரிகமாக தெரியல. அதுதான். ஏன்னா இந்த விஷயம் இதனால் இப்போது என்ன நடந்திருக்குன்னா, ஏதோ ஒரு கட்சி மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கார். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கடவுளே அஜித்தே அந்த மாதிரி கோஷம் போடுறது இப்போ சமூகத்தில் ஒரு வைரலாக ஒரு வீடியோ வந்து பரவினுக்குது. அதனால் அதை பார்த்த தலைக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, அவர் இந்த முடிவு எடுத்துருக்காரு. இவ்வளோ நாளாக கூப்பிட்டுன்னு இருக்காங்க, அப்போல்லாம் எதுவும் சொல்லாமல் தலை இப்போ சொல்கிறாருன்னா ஏன் சொன்னார்னு தெரியல. பின்னாடி எதனா ஒரு ப்ரெஷர் எதனா இருந்திருக்கா என்னன்னு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் இதுதான் அந்த விஷயம் என்னென்னா, அவர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து கூப்பிடாதீங்க, என்னை எப்பவுமே பேர் சொல்லியே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விடாமுயற்சி அப்டேட்டும் ஃபஸ்ட் சிங்கிள்னு சொல்லிட்டு ஒன்று நியூஸ் பரவிட்டு இருக்குது. சிங்கிள்ஸு எப்போ வருதுன்னு தெரியல, பார்ப்போம். விடாமுயற்சி அப்டேட்டு எப்போ வருதுன்னு பார்ப்போம். இவ்வளோ தான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க.